உங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலக இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு. ஆடி மாதம் நான் முந்தின பதிவுகள் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாளும் ஒரு நட்சத்திரமும் ஒரு திதியும் நமக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தோட துவக்க மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் உலகியல் இன்பங்களை தவிர்த்து ஆன்மீக செயல்பாடுகளை முழுவதுமாக நம்ம ஈடுபடுத்தி கொண்டாலே நம்மளோட வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியும்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்க முடியும். அதோட அம்மனோட பரிபூர்ண அருளையும் பெற முடியும். இந்த ஆடி மாதத்தில் அப்படி எந்த நாளில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றின பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆடி வெள்ளியில் தாமரை மலரால் மகாலட்சுமியை வழிபடுவது பொருளாதார முன்னேற்றத்தையும் புதிய வருமான வாய்ப்புகள், கடன் சுமை குறைதல், மன அமைதி கிடைக்கும். ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள், மஞ்சள், குங்குமம் காணிக்கையாக செலுத்துனீங்கன்னா திருமண வாழ்க்கை சிறக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும். அதோடு கூட ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்கிறது மூலமாக ரொம்பவே சிறப்புன்னு சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அம்மனை பக்தியோடு வழிபட்டு விரதம் இருந்து விளக்கேற்றி வேண்டுதல் செய்கிறது குடும்ப நலம், வளம், இறையருளை பெறும் ஒரு சிறப்பான வழிபாடாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஆடி செவ்வாயில் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு இணையான ஒரு நாள் தான் ஆடி செவ்வாயும். அரிசி மாவு, வெல்லம், நெய் கொண்டு மாவிளக்கு தீபம் ஏற்றி ஆடி செவ்வாய் அப்படி இல்லைன்னா ஆடி வெள்ளியிலையும் இந்த வழிபாடை செய்கிறது ரொம்ப புனிதமானதாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக குடும்ப நலன், குழந்தை பேறு, நோயிலிருந்து நிவாரணம் போன்ற வேண்டுதல்களுக்கான பரிகாரமாக இந்த பரிகாரம் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலையும் மாதுளம் பழ முத்துக்களால் 108 முறை அர்ச்சனை செய்கிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்தது ஆடிப்பூரம் அன்னைக்கு ஆண்டாளுக்கு மல்லிகை பூ மாலை சாத்தி அக்கார வடிசல் நிவேதனம் செஞ்சு வழிபடுறதுனால திருமண யோகத்தை தரும், நல்ல வாழ்க்கை துணை, குழந்தை பேரு, குடும்ப மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடிப்பூரம் இதில் இந்த மாதிரி வழிபாடை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா திருமண யோகம், நல்ல வாழ்க்கை துணை, குழந்தை பேரு, அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை, எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர இருக்கிற ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதிய மஞ்சள் கயிறு அணியறது தீர்க்க சுமங்கலி பாக்கியம், குடும்ப நலன், தம்பதியரின் ஒற்றுமை நிலைக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை கடைபிடிக்கிறது ஒரு பாரம்பரிய வழக்கமாக சொல்லப்படுது. இந்த நன்னாளில் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் முந்தின பதிவுகளில் சொன்ன மாதிரி பாலும் அரிசி மாவும் வாங்கி கொடுக்கறது அவ்வளோ பெரிய ஒரு நல்ல புண்ணிய பலனை உங்களுக்கு வந்து சேரும். அடுத்தது ஆடி கிருத்திகை. முக்கியமாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஆடி கிருத்திகை மட்டும் இல்லாமல் எல்லா மாதங்கள்லேயும் வரக்கூடிய கிருத்திகை நாளில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு வழிபடலாம். இப்படி வழிபடுறதுனால தொழிலில் வளர்ச்சி, கல்வி முன்னேற்றம், தைரியம் அதிகரிக்கும். இப்படி ஆடி மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் இது எதுவுமே செய்யாதவங்க கூட ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அப்படின்னு சூழ்ந்திருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி குடும்பத்தில் ஒளி, அதாவது பலம், நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. இந்த மாதிரி ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை இப்படி எல்லா நாட்களும் இதை மாதிரி வரக்கூடிய பரிகாரங்கள், நேர்த்திக்கடன் நிறைவேற்றம் செஞ்சு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மனை மனதார நினச்சி வழிபடுங்க. நிச்சயம் உங்களோட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.